வெத்தில வாக்கு சப்பதான் தெரியும் உங்களுக்கு. நல்ல நல்ல களிகான கொஞ்சம் மஞ்சள் கழிச்சு விடுறாங்க. பணங்கா பணியா வேணுமா சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் விதுஷன். ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா வளமை போல வந்துட்டு எங்க வீட்டை தான் வந்து நிக்கிறோம். நித்யாலிகானிக்கு பக்கத்துல வந்து நிக்கிறோம். ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஒரு கொஞ்ச நாளா வந்துட்டு நான் அம்மம்மா வந்து கேட்டுக்கொண்டு இருக்கேன். பனங்காய்க்காய் வந்து செஞ்சுதானேன்ட்டு பனங்காய்க்காய் வந்து செய்யறேல அதை ஆஞ்சுட்டு வந்து அதுல வந்து பனி ஆஞ்சு விடுறது என்ன. அப்ப நான் சொன்னான் பனங்காய் பணியாரம் வந்து செஞ்சுதாத சொல்லி. அப்ப அம்மம்மா சொன்னுவா அப்புறம் அம்மா கொஞ்சம் ஏலாது தானே, நான் தனியை வந்து புழிஞ்சு செய்ய மாட்டேன்டா. அப்ப அம்மா வந்தோடனே தான் வந்து செஞ்சு இல்லாமண்டு அவ இன்றைக்கு வந்துட்டு பனங்காய் பணியாரம் செய்யறாங்க. நல்ல ஒரு மாலையும் போட்டு நம்ம வந்திருக்கேன். என்ன அங்க பாருங்கப்பா சிரிக்கணும். அங்க வந்து பாத்தீங்க நல்ல ஒரு பனங்காய் பணியாரம் நம்ம செய்ய போறோம். அதான் நீங்களுமே பார்க்க போறீங்க. அம்மா அங்கேன்னு சொல்லி யோசிப்பீங்க. அம்மா அங்கெல்லாம் வந்து இருக்க ஒரு இடம் போயிலேன்னு. ஓகே, இப்போ நாங்கள் வந்து பனங்காய் பணியாரம் செய்யறது தான் எப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சொல்லிச்சு அந்த வீடியோ பாருங்க. பனங்காய் பணியாரம்னு சொல்லி எல்லாருமே பிடிக்கும் வேணே. அப்போ நாங்கள் வந்து அதை வந்து செய்ய ஆரம்பத்தில் ஒருக்கா போட்டுனாங்க. அதே மாதிரி இன்றைக்குமே வந்துட்டு பனங்காய் பணியாரம் செஞ்சு போன போகிறோம். அது சீசனுக்கு தான் பனங்காய் காய்க்கிறது என்ன காய்ச்சி விழுகிறது. அந்த சொல்றதில்ல தொப்பண்டு விழுந்தான் தொப்பி கலாண்டானு. அதே மாதிரி வந்துட்டு பனங்காய் பணியாரம் வந்து கிடக்குதான் நான் தொப்பி வந்து கலாண்டுட்டு தானே. இப்போ கலண்ட தொப்பியோட வந்து வச்சு கிடக்கு தொலைச்சி அந்த வீடியோ பாருங்க. இப்போ நாங்கள் பனங்காய் பணியாரம் செய்யறது தான் பார்க்க போறோம். நீங்க ஒன்று கதைக்கா நிக்க பார்க்க உறவு இல்லை நீங்க போய் இல்ல நீங்க கதைக்காம கேட்க உறவு ஜோசிக்க வேணும் பாருங்க. மனசுக்கு வந்து செய்யற விருப்பமே இல்ல. மனசு வந்துட்டு கதைக்கா நிக்கிறேன் நீ சொல்லி செய்யணும் இல்லை இங்க வானே அப்புறம் எங்க போற. சரி தொலைச்சி அந்த வீடியோ பாருங்க. வீடியோ போறா கொஞ்சம் சொன்னாக்கான பஸ் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பெல் பட்டன் கொடுத்தோம்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ நாங்கள் எப்படி பனங்காய் பணியாரம் செய்யறாக்காக பாருங்க. எத்தனை பனங்காய் எடுத்துருக்கோம். எனக்கு என்ன தெரியாத அன்னை சொன்னாங்க தொப்பிய கலட்டு அப்ப என்னத்துக்கு நம்மள அதை கொண்டு வச்ச நீங்கள். சரியா இப்ப கிடைச்சிருக்கேன்னு அப்ப உடையுங்க. ரைட் பனங்காய் தொப்பிய நல்ல ஒரு பனங்காய் அணிஞ்சு பாருங்க. நல்ல பனம் உடன் பழம் நல்ல பழம் நசி இதுன்னு ஓடி போட கழுவி கொண்டு கழுவுடா பனங்காய் பாருங்க. தம்பிக்கு வந்து பனங்காய் கழுவுறாக்கு நல்ல வடிவா தான் கிடக்க. இங்கே பாட்டாம்பி பாப்பம் பனங்காய பனங்காய சுயத்து மேலே இங்கே பாருங்க கீழபதி நல்ல ஒரு பனங்காய். என்ன தொடச்சு வடி உடைச்சு போட்டு அதை கதைக்க கூடாது. அது எங்கே பிரச்சனை வடி உடைக்கிறது சட்டியோட. ஆமா வருத்தங்களா போட்டு சுவமே நல்ல சுவம் நேட்டும் காட்டு கிடக்கு. நித்திர ஹோல்ற நீங்களே இப்போ ஆமா நித்திர ஹோல்ற நீங்களே இங்க பாருங்க. பனங்காய் வந்து அடிச்சுதான் அந்த நேரம் வந்து அம்மா சொல்லுவாங்க எனக்கு கதைகள். என்ன அம்மம்மா இந்த பனங்காய் நிறைய கதை சொல்லுவீங்க தெரியுமா அந்த நேரம். நாங்க அந்த இப்படி பனங்காய் புளி கரைச்சி வச்சுட்டு பெனங்காய பிடி நல்ல பெனங்காய எடுத்து கொண்டு வாங்க. எடுத்துக்கொண்டு வந்து இப்படி எல்லாம் பிடிச்சி சோச்சுட்டு சாடுக்கிறேன். வெளிச்சட்டிக்கு அடுக்கி போட்டு எல்லாரும் கூடி இருந்து சாப்பிடுவோம். என்னது பச்சை பனங்காய் சாப்பிடுறது. பச்சை பனங்காய் சில பேர் காடி நஞ்சு வச்சு அந்த நேரம் ஒரு கதை சொன்னீங்க தெரியுமா அம்மா. ஒரு சட்டையை தோச்சி போட மாடு கொண்டு விடண்டு அது பஞ்சத்துக்கு சவுக்காடு சட்டி தோச்சி போட சட்டையை பெனங்காயண்டா மாடு சாப்பிட்டு ஆத்தே இஞ்சி பாருங்க எத்தனை கொட்டை கிடக்கணும் இதுல. அதடுங்க உங்கால களி கொண்டு வாடா மூட்டி உடைச்சிட்டு கழுவ சரியில்லையே பெனங்க. என்ன நடந்த மேனங்காய்க்கு கொந்தி போட்டுதான் உதப்பாருன்னு ரைட். 2 பெனங்காய் சரியில்லை. நானு 2 பெனங்காய்க்காலையும் வந்துட்டு வண்டு வருது. அப்ப 2 நாங்க வச்சாச்சு அங்கால
தோல் உரிக்கா போட்டா என்ன அப்பம்மா தோல் உரிக்காம 2 வெங்காயம் பொடிச்சு விடுற கொட்டையோட நல்லா இருக்கு மில்லோன்னு அப்படி முழு ஒவ்வொரு கொட்டையோட தோல் வராதா நான் அப்படியே கொண்டு தந்தோட தான் நான் கேட்டேன் என்ன பண்ணாங்க பண்ணியாரு அதானே போய் அவங்க எடுத்து வந்திருக்கான்னு இந்த பனங்காய் வந்துட்டு நாங்கள் உரிக்க தர்றா இல்லை என்னடா தோல் எடுக்க மாட்டோம்ண்டு 5 பனங்க சாப்பிடுங்க 5 பனங்காய் பனங்காய் சாப்பிடுவோம் பனங்காய் சாப்பிடுது பனங்காய் பனியாத சொல்கிறான்னு ஓ வெங்காயம் படிக்கட்டு அப்படியே கொண்டு நல்லா கொண்டு வந்து கேட்டேன் பனங்க பண்ணி வந்துடுவோம் இங்கே பெருசாக கழி வராது அதான் எடுத்து எடுத்து நான் போய் உண்டு இப்போ வந்துட்டு ஒரு பனங்காய் தான் நல்ல வடியாக வந்தது இப்போ அம்மா பாருங்க தம்பிக்கு நொங்கு வட்டி கொடுக்குறாவ நொங்கு என்னமே குடிக்கிறேன்னு சொல்லி பாருங்க ஒரு கண்ணு அப்படி நீ வெட்டிட்ட இது ஒரு கண்டானே இல்ல 2 கண்ணு இருக்கு உள்ளுக்கு என்னடா படிப்பிக்கிற இது ஒரு கண்ணடா இல்ல 2 கண்ணுக்கு பொடிக்கு விசலாக்கிட்டான் பார்த்து சரி அது கூடாது இது வருது விடு ஒரு கண்ணம் கொண்டு வந்துட்டு அம்மா மண்டையில மாட்டிருக்கு கொஞ்சம் மண்டை ஒரு கண்டான் அது மாட்டு அணு சாப்பிடுது வழக்கம் பூச்சியம் இங்கே வாங்கும் பினங்காய பினங்காயன்ற பெனங்காய பாருங்க இட்டலி சட்டியில காப்பிக்க போகுது சில்லர் வெளிச்சட்டி கிடக்க கிட்டல் சட்டி தண்ணி விட்டு வாங்க நான் கணக்க கந்த நஞ்சு வாங்கோ பனங்காய் பொழிஞ்சு வாங்கோ ஊத்த கையால ஆமா குளிங்க பண்ணி இங்க பாருங்க தம்பி சீனி சாப்பிட்றானு காணும் வடிவா காணும் 3 குடும்பம் சாப்பிடலாம் இந்த பெனங்காய் பனியாரம் ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டேன் நாங்க சுட்டா தான் அறையில எனக்கு தந்து என்ன கூப்பிட்டு நான் கொடுக்க மாட்டேன் வீடியோ பார்த்துட்டு வந்தா கேட்டா கொடுப்பேன் வீடியோ பார்த்து வர சாப்பிட்டுருக்கேன் நாங்கள் 10 மணிக்கு வீடியோ போட அம்மா அந்த வாட்டிலேருந்து இருந்து வந்த நாள்லேருந்து ஒரு தொடர்ந்து கதைக்கிறா இல்லையா அப்பம்மா தண்ணி விடுறதானே புரா பணம் கூட சூப்பர் அது அம்மா புதுசாக சொல்றா பாருங்க நல்ல வடியா புளிஞ்சு எடுக்கிறானே கலைங்க அம்மா இப்படி தண்ணி உரிச்சு போட்டு புளி பிணைஞ்ச புளிக்கா பூசுறது தம்பி வெள்ளி காட்டுறான் தம்பி அம்மா தம்பிக்கு போய் பட்டம் வச்சுட்டாங்க பள்ளிக்கத்துல அரப்பெல்ல 2 எனக்கு தெரியும் எனக்கு கணக்க பனங்க இருக்கிறோம் சாப்பிடுறேன் என்னம்மா எனக்கு காணும் சரி ஓகே நாங்கள் அதை இவ்வளோதையும் புளிஞ்சு எடுப்போமே புளிஞ்சு எடுத்துட்டு காட்டுறோம் அந்த களிக்க வர்றது அம்மம்மா இண்டு விடம்மா கையெல்லாம் பள்ளியா வர போகுது என்ன தம்பி என்ன ஷர்ட் போட்டிருக்கான்னு பாருங்க 10 கிலோ ஆசையா மண்டைக்கு கேட்டாளுகிறான் எப்பம்மா சரி ஓகே நல்லா புளிஞ்சு ஓகே இப்போ நாங்கள் களி எல்லாமே வந்துட்டு கிண்டியாச்சு என்ன வயிற்றுக்கு கூட காணும் வலிச்சு விடுங்க பானி அங்கே பிடிங்க அம்மா சைட்டில் வலிங்க கலக்கி விடுங்க கொஞ்சம் தண்ணி விடலாம் நாவலும் கழியாங்க எண்ணெயா கிடக்கு அங்கே ஓமனே என்ன எப்போ எண்ணெய் வருது அடியில் அப்போ பாருங்க என்ன மிஸ் பண்ணி எடுக்கிறான் நம்மம்மா கிடக்குற வச்சு சமாளிச்சு சாப்பிட்றோம் நாங்கள் 4 பேருக்கும் காணாது போல அப்படி இல்லை அப்போ நான் அப்படி இல்லை ஒருத்தரே யோசிக்க மாட்டேன் பசிச்சா தின்னு செய்ய முன்ன தண்டை பொருள் ஒரு அம்மா பாராட்டினோட நல்ல வேலை செய்யுதாம் டிவிஷனோட நல்ல பிள்ளையா வேலை என்னண்டு கல்யாணம் என்ன செஞ்ச நீ அது 100 ரூபா கட்டு தான் செய்யற இல்லாட்டி செய்ய மாட்டேன் நான் ஒன்றும் செய்யறேன் இல்லையாம்மா என்ன பக்கம் இல்லைன்னு சொல்ற
சோறு அன்றைக்கும் சோறு காய்ச்சி அம்மா உதுவா கொண்டு போயில சரியா இதை நாங்கள் வந்து இப்போ அடுப்பை மூட்டிட்டு காய்ச்சுவோம் என்ன நல்லபடியாக சரிம்மா இப்போ வந்துட்டு பனங்க பணியறதுக்கு நாங்கள் வந்துட்டு இப்போ களி காய்ச்சிடும் அதாவது இப்போ தான் அடுப்பு மூட்டினாங்களே என்ன அடுப்பு மூட்டி இப்போ வந்து அடுப்பு வந்து கொதிச்சு கொண்டு இருக்குதே பாத்தீங்கன்னா அழுது வருவோம் பாட்டு போட்டு ஓ மேனே பாட்டு போட ஆடுது போட்டு காய்ச்சிரு அது பொறும்பா போட்டா கரைஞ்சிடும் போட்டு காய்ச்சேன் இல்லை இல்லை போடுங்க போட்டு தாங்க பாட்டு சத்தம் கேட்குறேன் என்ன செய்வோம் ஆமாம் களியதுக்கு போட முடியும் சரி அதுக்குள்ள போடுங்க குழைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்னன்னு சொன்னா பெரிய கட்டு சீனி கட்டு சீனி என்ன எத்தனை உருண்டைமா வரும் இந்த ஒரு செடியில ரொம்ப வருமே ஆத்தியாக்களுக்கு பெரிய அம்மாக்களுக்கு ஊருக்கே பிள்ளாச்சுன்னு சொன்னா நான் இதுல அப்புறம் எப்படியும் சுட்டா ஒரு 5 கொடுக்கத்தானே மேடம் பணியாரம் மண்டைக்குள்ள அண்டைக்கு பெரியமா செஞ்சவன பெய்யா வட்டியோட இல்ல காய்ச்சோன் மடிவா அம்மாம்மா வயசு போனது அண்ணப்பா வெத்தில வாக்கு சப்பதான் தெரியும் உங்களுக்கு என்னண்ணே அம்மா அம்மாய் மனசுல உயிர் தானே முக்கியம் கதிர முக்கியம் இல்லையா ஆமாம்மா அம்மம்மா இவ்வளோ சொல்லிச்சு இது கதை கேட்கல 200 காசு தரேன்னா அம்மாவுக்கு வெத்துல போயில பாக்கு சம்பாத்திகள் அதுதான் 2 நாளே காணுமா அம்மாவுக்கு ஒரு கோயில வேண்டின பெரிய கோயில வேண்டின இவன் களி வந்து நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டுதான் தடிப்பா வரட்டும் இல்ல இல்ல இருக்கே கொஞ்சம் தடிப்பா வந்து பானிமா விரைக்காம ரக்குறான் பார்த்துட்டு தான் செய்யக்கல பெரியம்மான்னு செஞ்சவா ரக்க போறீங்களேம்மா சரி அப்புறம் உங்களோட விருப்பத்தின் படி வைங்க அப்படி ஆமா பின்னாடி செஞ்சு போடுவோம் வேங்காய் பேல இது பாத்தீங்கன்னா என்ன அப்ப சோடா அப்ப சோடா வந்து கண்ணாக்கா யூஸ் பண்ண கூடாது சமையல் சோடா இப்போ எத்தனை கிலோ மாவாம்மா இது இது 2 சுண்டு 2 சுண்டுனா எத்தனை கிலோ அரை கிலோ தான் 1/2 கிலோமா அப்ப சோடா கொஞ்சம் 1/2 கிலோ இல்ல 1/4 கிலோ 1/4 கிலோ எனக்கு சரியா சரி இப்போ விடுங்கம்மா களிக்கு சுட சுடத்தான் குளிக்கணும் மா கூடுதே இருக்கியா களியும் காணாது இவ்வளோ களிக்கு தான் வந்து இப்போ காய்கறி மாவு வந்து நாங்கள் போட போகிறோம் அடுப்பு வந்து பாலையெல்லாம் இருக்குது ஆமா விடுங்க விடா போறமே அந்த களியை இப்ப அவங்க களியை வந்து நான் விட்டுக்குன்னு ஒண்ணு அப்படி வேணும் அப்படியே ஊத்திட்டேன் இருந்தாம என்ன செய்திருப்பேன் சொல்லு பாப்பேன் பனங்காப்புட்டா வச்சிருப்பேன் அதுதான் புடி கொழுக்கட்டையா வச்சிருப்பேன் இது 2 சுண்டுமா ஒரு பெனங்காய் மற்றது 100 கிராம் சீனி காப்பத்தெல்லாம் உலகம்மா சுட்ட ஒரு நாளைக்கு தான் எங்களுக்காண்டி ஒரு பனங்காய் பண்ணிக்கிறதுக்காண்டி சூடு வாங்க மாட்டீங்களோனே காணாதா காணாதேம்மா காணுமா கொஞ்சம் தண்ணி கலந்து போட்டு விடுவோம் சரிங்க ரைட் அம்மாவா காணும்னா கொஞ்சமா விடுவானே செல்லா கொட்டி களி காணாடி கொஞ்சம் மஞ்சளை கரைச்சி போட்டு விடுறானே என்றாம்பி களி காணாடி கொஞ்சம் மஞ்சள் கரைச்சி விடுறானே விடுங்க அம்மா விடுங்க விடுங்க ரைட் சரியா சரி ஓகே இவ்வளோ நாங்கள் ஓகே நான் குளிச்சு எடுத்துட்டு காட்டுறோம் பாட்டு சத்தங்க இருக்குது நாங்கள் எண்ணெய் விடுவோம் நான் சுட போகிறோம் ரெடி ஆகிட்டு இருந்தோம்
பொறுமையாக எப்படிங்க எண்ணெய் எவ்வளோ எண்ணெய் காப்பத்துல ஆமாம் மட்டை கேட்க மாட்டேன். இதை வந்துட்டு கோதுமை மாவு தானே, அதில் வந்து அவிச்ச மாவோ பச்சை மாவோ எவ்வளோ ரெண்டு கலந்தீங்க? இப்போ 1/4 கிலோண்டா ஒரு சுண்டு. சரி ஓகே. இப்போ தண்ணி என் பக்கத்து சட்டிக்கு வச்சுக்கிடாது தொடுத்தது போடுறாங்கண்ணே கொஞ்சம் அந்த தெரியும் விளக்கங்கள் என்ன உங்களுக்கு? இல்லை ஹாஸ்பிட்டலில் மிருந்துட்டு வந்த ஆனால் கொஞ்சம் தெரியும். பாத்தியனே மகாதி அம்மா கையை கழுவுற பாத்தி ஒன்று தொட்டுட்டு நான் வந்து அம்மாம்மா பூக்கொண்டு வச்சுக்க அந்த பூக்கொண்டு எல்லாம் விழுதி போட்டு தோண்டி போட்டு வந்துருக்கு. ஒரு வீடியோ பார்த்து நான் ஃபேஸ்புக்கில் ஒரு அண்ணா எப்பமா ஒரு நாய்க்கு அவின வீட்டை வந்த ஒரு நாய்க்கு எப்பமா கதவை பூட்டி போட்டு அடிக்கிறாரு. சரியோ கதையை கேளுங்க அடிக்காது பெரிய என்ன இப்போ பக்கம் அந்த அளவுக்கு தெரிஞ்சிட்டு அடிச்சுட்டானு. அப்போ அவங்க ஒரு 5-6 பேர் வந்து அந்த அளவுக்கு அட்டிக்கோ நெருப்பாடி நாய்க்கு அடிச்சது. சின்ன சின்ன அப்பா மக்கள் முக்கால்வாசி அரைவாசி கண்டாலும் போட்டுட்டு மாவுல பிள்ளாச்சி போட்டு ரொம்ப கழுகு எல்லாம் மட்டும் சுட்டா அது அடுத்த நாளைக்கு பேப்பர் போட்டு எனக்கு 20 தரோம். எனக்கு வைங்கம்மா தம்பி தான் பழங்க எடுத்தா எனக்கு தான் பழங்க பணியாரு போடுறேன். என்ன கொதிக்காமம்மா அவசரப்பட்டாம்மா அது போடுவோம் போட போட தங்கால வந்துட்டு பாட்டு பாடி ஆடினேன் தங்களை தர சொல்லி. மணியம்மா தானே மாறுறா. ஆமாம்மா இல்ல உங்களோட ஃப்ரெண்ட் தானே மணியம்மா அவ ஆடுறா இருந்தது. ஆமா மணி நீங்க போய் ஆமாம்மா போறீங்களா? டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் இருக்காம். அதான் 2 ஆடுறாங்க கொண்டு கொடுத்தா கட்டம் சரிக்கேன் தலைவனால 2 சொல்லுவாங்க. சரி இது நல்லபடியா பொடி இருக்காருங்க. சட்டியில் என்னென்னு யோசிப்பீங்க பெனங்காய் வந்துட்டு களி காய்ச்சின்னு கொஞ்சம் கரலா கிடக்கு. அம்மா அப்பா தெரியாதானே தம்பி சிரி பண்ணனே அம்மா அதுதான். எத்தனை வயசு உங்களுக்கு? 12 வயசுல எப்படி சொல்றீங்க? என்ன உங்களோட ஆயுள் வந்துட்டு 100 வயசு என்னைக்கு என்ன 30 வருஷம் கிடக்கு. என்னத்தால குண்டானால மூடி போட மாட்டியா? சரி நல்லபடியா பொரிஞ்சு வருது. நல்லபடியா பொரிக்காடு வேணாமாம்மா நல்லபடியா பொரியும். கலர்லாம் கொஞ்சம் காணாம கிடக்கு. இது வந்து இளந்தாரி பழங்க பணியாரம். வயசு போன பழங்க பணியம் பண்ணாதான் கொஞ்சம் சோப்பு குளம் தான் ஆகும். இது சின்ன பொடிகள். இது சின்ன பொடி பழங்க. ஓகே நல்ல பொரிக்கட்டு. இப்போ வந்து நாங்கள் ஒரு தரம் வந்து போட்டு ரக்கியாச்சு. அதை காட்டுறாம்பி கொண்டு அந்த கிட்ட எடுத்து கொண்டு அப்படியே கொண்ட பேசனோடு இது வந்து நீதி பொட்டில் போட்டு தான் காட்டணும். கொஞ்சம் நல்ல வடிவாக வந்து கிடக்குது. ஆனால் கருத்து போட்டாங்க படியல். என்ன பக்கம் எடுங்கம்மா இது கலர் பிள்ளையம்மா. தம்பி நீத்து போட்டு எடுத்துனோடா வடிவா இருக்குங்க போட்டேன். இப்போ அவங்க நல்ல வடிவாக வந்து மலமணி போட்டுதான் இருக்காது. என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு நேரம் போடைக்கு வந்துட்டு கருவைப்பாங்க. இது கண்டு இருந்திருக்கிறது. சரி நல்ல வடிவா 5 ரூபா வருமே. என்னண்டு 5 ரூபா முந்தி வித்ததில்லை 1 ரூபா பனங்காய்க்காயோ 5 ரூபா 5 ரூபா அது முடியாது. சரி என்ன நல்லபடியா பொரிஞ்சிடுமே நம்ம நல்லபடியா பொரிஞ்சுன்னு வரட்டுமா? வடிவா வந்துட்டு பொரியுதா நல்ல பொரியுது என்னம்மா தம்பி வாங்கம்மா அவன் அப்படி சாப்பிட்டு இருக்கானே அதுல என்னங்க. இப்போ நான் சாப்பிடாத நான் சாப்பிடுவான். உடனே சாப்பிட கொஞ்சம் ஒரு நாள் வச்சு தானே சாப்பிடுவோம்.
மண்ணி ஏன் இருக்கு மாத்துதின குட்டிக்க என்ன மாடி மாத்துதின குட்டிக்க பனங்காய் மரத்துல பறக்கிற மாதிரி இருக்கு எடுப்போம். இதான் வந்து கடை வஞ்சிப்பா கிட்ட கொண்டாங்கம்மா கிட்ட கொண்டு வந்து அது அம்மாண்ட எரிப்பு வெள்ளன எரிஞ்சு போச்சு வரலன்னு இதுதான் ஒரிஜினல் கலர் போட்டுருந்தா என்ன வராது. இங்கே நாங்கள் அப்படி பாரம்பரியத்தை போட்டு நான் போட்டு எடுத்தாரேன். இப்படி இப்படி கண்ணு சுடுங்கடா. ஓகே இங்கே இப்போ அவங்க பனங்காய் பணியாரம் எல்லாம் வந்துட்டு ரெடி ஆகுதுதான் நல்ல வடியாக வந்துட்டு இப்போ நாங்கள் சுட்டு கொண்டுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நாங்கள் சுட்டு எடுத்து போட்டு காட்டுவோம் என்ன அப்படி எல்லாத்தையும் சுட்டு எடுத்து போட்டு காட்டுவோம். ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு பனங்காய் பணியாரம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன பனங்காய் பணியாரம் எல்லாம் சுடுவதெல்லாம் பிடிக்காது. அது அம்மா மேல ஆஜராதிக்கு வச்சுவேன். ஏன் நாடகத்தில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுறீங்க? இப்போ பூரி எடுத்தேன். அம்மா இது சாப்பிடலாம். பனங்காய் பணியாரம் ஆர்டருக்கு வந்திருக்கான். 100 ரூபாய் தானா? சொன்னா நம்ம கைக்கு வந்து ஓ கடைசியா சாப்பிடுங்க. கக்கி எனக்கு புடி எடுத்து சாப்பிட நல்ல சொப்டா உள்ள சாப்பிட அந்த எண்ணெய் பயத்துக்கு இதுக்கப்புறம் எண்ணெய் அழுக்கு இல்லை. இந்த 2 மாவும் கலந்து போட்டபடியா எண்ணெய் அழுக்கு இல்லை. டெக்னிக்கா செய்யுமே நல்லாக்கா எனக்கு சாப்பிடுறாங்க. அம்மா பாருங்க அங்க உரிச்சு உரிச்சு சாப்பிடுறா. அம்மா முதல்ல சாப்பிடுறாங்க அம்மா சாப்பிட கூட இல்ல சாப்பிட்டா தான் கூடாது. அடியா கொஞ்சம் கப்பா இருக்கு மாத்து நச்சு போட்டு அஞ்சமா ஒரு 3 நாளைக்கு இருக்கலாம். பனங்காய் பணியாரம் வேணுமா தொடர்பு கொள்ளுங்க. அண்ணா வீதுல காய்ச்சி காய்ச்சி ஒரு 6 உருண்டை சாப்பிட்டேன். ரெண்டு கொண்டாடு அந்த பக்கம் சாப்பிடுறதுதான். சரி நாங்கள் வந்து வீடியோ முடிக்க போகிறோம். இந்த வீடியோ கருத்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உண்மைக்கு நல்லா இருக்குது வேணுமெண்டா தொடர்பு கொள்ளுங்க. வந்துட்டீங்கன்னா கொடுத்து வந்தோம்னா நீங்கள் கொண்டு சாப்பிடலாம். சரி முடிச்சு கொள்ளுவோம். இந்த வீடியோ கருத்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய சந்திப்போம். பாய்.